வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். இந்த இட்லி சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய சாம்பார் ஊற்றி இட்லி போட்டு இட்லி சாம்பார் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு குக்கரில் வேக வைக்கிறான்ப்பா. வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருக்குது, ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பல் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன்ப்பா. 200 ml இருக்கும் தண்ணி. வெங்காயம்லாம் முழுகிற அளவு ஊற்றிக்கோங்க. கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். குக்கர் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம்ப்பா. ரெண்டு விசில் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா வச்சு கடைஞ்சிக்குவோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன்ப்பா. சாம்பார் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு நம்பர் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் முழுசாக போட்டுக்கிறேன். ஜீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. எண்ணெயில் ரொம்ப கருக விட்றாதீங்க. கடைஞ்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி எல்லாம், அதெல்லாம் இதை போட்டுக்கலாம். அதை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. சாம்பார் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்குப்பா. நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அளவு இருக்கட்டும். இது ஒரு கொதிச்சல் வரட்டும். சாம்பார் கொதிஞ்சிருச்சுப்பா. இப்போ பருப்பு இல்லாமல் நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம். பருப்பு போட்டு சாம்பார் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காக தெரியும். இது இப்படி தண்ணியாக இருக்குல்ல, அதே அளவு நல்லா திக்காக வர மாதிரி இப்போ நம்ம கடல மாவு கரைச்சி ஊற்றினோம்னா அந்த திக்கு வந்துடும். இப்போ அதை எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்களேன். 1 ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கடல மாவு போட்டோம்னா ரொம்ப கொலன்னு போயிடும் ஒரு மாதிரி. அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி நிறையா ஊற்றி நிறையா சாம்பார் வேணும்னா நான் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. சாம்பார் கொதிஞ்சிட்டு இருக்குப்பா. இப்போ கரைச்சி வச்ச கடல மாவை அதில் ஊற்றிக்குவோம். இதில் இந்த கடல மாவு ஊற்றுறதுக்கு பதிலாக இது கடல மாவு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க நம்ம இட்லி மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை கூட கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன், நல்லா திக்க வந்துருச்சு. ஒரே ஒரு கொதிச்சல் வந்தால் போதும். அந்த மாவு கரைச்சி ஊற்றி வைக்கலாம். ஒருத்தவங்க பொட்டுக்கல்ல அரைச்சி ஊற்றலாம். அதுவும் அது மாதிரி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். வெறும் அரிசி மாவு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அவ்வளோதான், சாம்பார் உடனடி சாம்பார் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே 1 நிமிஷம் கொதியட்டும். கடலை மாவு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிய விடுங்கப்பா, போதும். பருப்பு இல்லாமல் சாம்பார் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேச்சுலர்ஸ் நிறைய பேர் பசங்க
பொண்ணுங்க எல்லாம் தனியாக இருக்கீங்க, இது மாதிரி ஒரு அவசரத்துக்கு இது மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் வச்சிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உடனடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுப்பா. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.